السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. قال النبي صلى الله عليه وسلم: أعوذ بك أن أرد إلى أرذل الأمور أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏழை இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வளர்ச்சியையும் வெற்றியையும் புகழையும் தருவது இயல்பு. மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஏற்றங்களும் இரக்கங்களும் லாபங்களும் நஷ்டங்களும் நிறைந்த வாழ்க்கைதான். எப்போது ஒரு மனிதனுடைய வாழ்வு நிறைவடைந்த வாழ்வாக, பரிபூரணமான வாழ்வாக மாறுகிறது என்றால், வெறுமனே சந்தோஷமாகவே வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கஷ்டங்கள் வரும், ஆனால் அந்த கஷ்டங்களை தாங்குகிற மனப்பக்குவம் இருக்கும். சந்தோஷங்கள் வரும், அந்த சந்தோஷங்களின் போது அல்லாஹ்வை மறக்காத, மமதை கொள்ளாத நிலை வேண்டும். இந்த இரண்டு நிலைகளையும் யார் பெற்றிருக்கிறாரோ அவர் தன்னுடைய வாழ்வை பரிபூரண வாழ்வாக, சந்தோஷமான வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக அவர் தன் வாழ்க்கையை கழிக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து பேசுகிற போது, அல்யௌம அக்மல்து லக்கும் நிஅமதி வ அத்மம்து அலைக்கும், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா என்பார். உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம், அதில் எந்த குறைகளும் இல்லை. வாத்துமம்து அலைக்கும் நியாமத்தி. மனிதன் என்றால், மனிதர் என்றால், ஒரு மனிதருக்கு என்னென்ன அருட்கொடைகள் தேவையோ, என்னென்ன நியாமத்துகள் தேவையோ, அத்துணை நியாமத்துகளையும் உங்களுக்கு நாம் பரிபூரணமாக தந்திருக்கிறோம், எந்த குறையும் வைக்கல. வரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமை அல்லாஹுக்குண்டான தீனாக, பரிபூரண தீனாக நாம் அதை தேர்வு செய்து கொண்டோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு
சில மாதங்களுக்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜத்துல் வதாவில் ஹஜ்ஜினுடைய சிறப்பான நாளாகிய அரஃபாவினுடைய தினத்தில் அரஃபாவில் முக்கியமான இடமான ஜபலுர் ரஹ்மத் என்கிற இடத்தில் வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தை, இந்த திருவசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கிறார். உலகத்தில் கொடிகட்டி வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் நன்றாக பேசப்படுகிற, சிகரம் தொடும் அளவுக்கு சீக்கிரமே உயர்வை கண்டவர்கள் கூட வெற்றி அடைந்ததை விட மிக மிக வேகமாக வீழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். எப்படியெல்லாம் அவங்கள தலைக்கு மேல தூக்கி வச்சு நாம் கொண்டாடுகிறோமோ, அவருடைய ஒரு வீக்னஸ் நமக்கு வெளிப்படுகிற போது, அவருடைய ஒரு தவறு நம்முடைய பார்வைக்கு வருகிற போது, நாம் அவரை எந்த அளவு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடணுமோ அதை விட வேகமாக கீழே போட்டு மிதிக்க ஆரம்பித்து விடுகிறோம். இது சாதாரணமானவர்களுக்கு மட்டுமல்ல, பல தலைவர்களுக்கும் கிடைத்த நிகழ்வு, வாழ்வு இப்படித்தான். அதனால தான் யாருமே தன்னுடைய இரு பக்கத்தையும் வெளிக்காட்ட தயார் இல்லை. தன்னுடைய ஒரு முகத்தை மட்டுமே நாம் வெளியில் காட்ட விரும்புகிறோம், சமூகத்துக்கு காட்ட விரும்புகிறோம். நமக்கென்று இன்னொரு முகம் இருக்கிறது. தொழுகையாளியாக இருக்கலாம், தீன்தாரியாக இருக்கலாம், மார்க்கத்தில் ரொம்ப பிணைப்புள்ளவராக இருப்பார். ஆனால் சில சமயங்களில் வியாபாரம் கெட்டதாக இருக்கும். நல்ல வியாபாரியாக இருப்பார், ஹலாலை தவிர ஹராம கையில கூட தொடமாட்டார். ஆனால் தொழுகை இல்லாமல் இருக்கும். நல்ல தொழுகையாளியாக, நல்ல வியாபாரியாக, மக்களிடத்தில் நல்ல பெயர் பெற்றவராக, சமூக சேவகராக இருப்பார். ஆனால் குடும்பத்தில் நல்லா இருக்க மாட்டார். இப்படி நமக்கு ஒரு முகம் நன்றாக இருந்தால் இன்னொரு முகம் கெட்டு போய் இருக்கிறது. உலகத்தில் பலருடைய வாழ்க்கை அப்படித்தான் சீரழிந்து போகிறது. ஆனால் இதில் தப்பி பிழைத்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் புகழும் கிடைத்ததோ, அவற்றை தன்னுடைய கடைசி காலம் வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். கடைசி நேரம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் கிடைத்த அந்த நற்பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத் வரை நீடித்தது. மௌத்துக்கு பிறகும் நீடிக்கிறது. 1500 ஆண்டுகளை தாண்டி கியாமத் வரை நீடிக்கிற புகழாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் மட்டுமே இருக்கிறது. நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற யாராவது ஒருத்தர், அவர் இருக்கட்டும், செத்து போட்டும், இறந்தவராக இருக்கட்டும், நமக்கு அவர் மேல உயிர், நம்மளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் கூட அவரை பத்தி இவர் 100% உண்மையானவர் என்று நாமளே சொல்ல மாட்டோம். நமக்கே அவருடைய சில விஷயங்கள் பிடிக்காது. அவர் என்ன நல்ல பேர் வாங்கினாரோ அதெல்லாம் சில காலங்களில், சில நேரங்களில் கெட்டு போனதை நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்த்திருப்போம். அப்ப ஒரு மனிதனுடைய பரிபூரண வாழ்க்கை என்பது எங்க இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நொடியும் நம்ம அடுத்த செகண்ட், அடுத்த ஒவ்வொரு நொடியும், நம்முடைய ஒவ்வொரு நொடியும் நிம்மதியாகவே இருக்கணுமா. அடுத்த நொடியை பத்தி கவலைப்படக்கூடாது, சந்தோஷமானதாகவே இருக்கு. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நிம்மதி என்பதும் சந்தோஷம் என்பதும் கஷ்டமே வரக்கூடாது என்பதல்ல, வரும். அந்த கஷ்டத்தை தாங்குகிற மனப்பக்குவம் இருந்தால் அந்த கஷ்டமும் நிம்மதியாத்தான் இருக்கும். எப்ப நம்ம கஷ்டம் வரும்போது துவண்டு போவோம் என்றால், அந்த கஷ்டம் வருகிற போது அதை தாங்குகிற சக்தி இல்லைன்னா, அதை எதிர்கொள்கிற துணிச்சல் இல்லைன்னா நம்ம நிலகுலைஞ்சு போயிடுவோம். நிலகுலைஞ்சு போனா நம்முடைய நிம்மதி இல்லாம போகும். எப்ப கஷ்டம் வந்தாலும் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியும்னா, அதை எதிர்கொள்கிற துணிச்சல் இருந்தால், சிரமம் வந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அதை எதிர்கொள்கிற மனப்பக்குவம் இருந்தால் அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக கழிகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு அப்படித்தான் அமைந்தது. நபித்துவத்திற்கு முன்பு, நபித்துவத்திற்கு பின்பு என்று எந்த நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பிரித்து பார்க்க முடியாது. தான் நபி என்பதை அறிவிப்பு செய்த பிறகு மட்டும் நல்லவராக வாழ்ந்தவர் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பு வாழ்ந்த
40 ஆண்டு கால வாழ்க்கையிலேயும் அல் அமீனாக, அஸ்ஸாதிகாக, நற்பெயர் பெற்றவராக, உண்மையாளராக, நம்பிக்கையாளராக வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உயர்ந்த தலைவராக, ஒப்பற்ற தலைவராக, யாரும் அவரை போல் இருக்க முடியாது என்று சொல்லும் தலைவராக, நபிமார்களில் சிறந்தவராக, நல்லவராக ஏன் இருக்கிறார்கள் என்றால், நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேடம் போடுகிற பழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்ததில்லை. சிம்பிளா சொன்னா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிப்போம்ல, அந்த பழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்ததில்லை. தன் நபியாக வருவதற்கு முன்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியிடத்தில் என்னென்ன சிஃபாத்துகள் இருக்க வேண்டுமோ, ஒரு நபியிடத்தில் என்னென்ன நற்குணங்கள் இருக்க வேண்டுமோ, அந்த நற்குணங்களுக்கு தகுந்தவராகவே வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கேயுமே விட்டு கொடுக்கல. எப்போதும் பொய் சொன்னவர்கள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போதும் யாரையும் ஏமாற்றியவர்கள் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போதும் யாரை பற்றியும் குறை பேசியவர்கள் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போதும் யாருடைய சொத்தையும் அபகரித்தவர்கள் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த கெட்ட பழக்கமும் தன்னுடைய வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை இல்லாமல் வாழ்ந்த ஒரே தலைவர், ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அதனால்தான் பரிபூரணமான வாழ்க்கை வாழ்ந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு ஒருத்தரை பத்தி நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நம்மளை பத்தி கூட யோசிச்சு பார்க்க முடியாது. மற்றவங்களாவது நம்மள நல்லவன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நாம யாரும் நமக்கு தானே தெரியும். வெளியில நாம போடுற வேஷங்களும், வெளியில நாம போடுற விஷயங்களும், உள்ளுக்குள் நாம எப்படி என்ற நம்மளுடைய மறு உருவமும் நமக்கு தானே தெரியும். அடுத்தவங்களை விட நம்மளை பத்தி நமக்கு அதிகமா தெரியும். நான் நல்லவனா, நான் உயர்ந்தவனா, நான் பரிபூரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, என்னுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் சந்தோஷமானதாக, யாருக்கும் எந்த துன்பமும் இழைக்காததாக, யாரை பற்றியும் எதுவும் பேசாத வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா என்பதை யோசிச்சு பார்த்தா நம்மை நாமே புரிந்து கொள்ள முடியும். அதிலேயும் குறிப்பாக பல தலைவர்களுடைய, புகழ்பெற்று வாழ்ந்தவர்களுடைய கடைசி காலங்கள் எல்லாம் மிக மிக மோசமானதாகவே அமைந்திருக்கிறது. சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய விஞ்ஞானியாக போற்றப்பட்டவன் தான். ஆனால் இறுதியில் நஞ்சு கொடுக்கப்பட்டு கொல்லப்படுகிறான். ரஷ்ய தத்துவ ஞானி லியோ டால்ஸ்டாய் ஒரு ரயில் நிலையத்தினுடைய பிளாட்பாரத்தில் அனாதை பிணமாக கேப்பாரற்று செத்து போய் கிடக்கிறான். நெப்போலியன் செயின் ஹலீனா தீவில் தனிமை சிறையில் கிடந்தே இறந்து போகிறார். உலகத்தில் யாரெல்லாம் உயர்ந்தவர்கள், பெரியவர்கள் என்று இருக்கிற காலத்தில் போற்றப்பட்டார்களோ அவருடைய கடைசி காலங்கள் எல்லாம் துக்கமானதாகவே, மோசமானதாகவே மாறி போயிருக்கிறது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மட்டும்தான் வாழும் காலத்திலேயும் புகழுக்குரிய வாழ்க்கையாக இருந்தது. கடைசி தருணங்களிலேயும் புகழுக்குரிய வாழ்க்கையாக இருந்தது. மரணத்திற்கு பிறகும் யாராலும், ஏன் எதிரிகளினால் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டவர் என்று கைகாட்ட முடியாத வாழ்க்கையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே வாழ்ந்து சென்றிருக்கிறார். கடைசி காலம் என்பது தள்ளாத வயதுன்னு சொல்லுவோம், முடியாத நிலைமைன்னு சொல்லுவோம். நம்ம சம்பாதிக்கிற காலத்துல நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, நம்மை சுற்றி சுற்றி வருவாங்க, நம்மளை வாயார புகழ்வாங்க, உங்களை விட்டா ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நாட்கள் படுத்த படுக்கையா போயிட்டா, கட்டிய மனைவியாகவே இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு பிறகு முகம் சுளிக்க ஆரம்பிக்கிறார். பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் கூட சில காலத்துக்கு பின்னாடி வெறுக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளவுதான் சுற்றி சுற்றி வந்த உறவுகளாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் கூட கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி அவர்கள் தள்ளி போக ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அஊது பிக்க அன் அருத்த இலா அருதலில் உமுர். யா அல்லாஹ், தள்ளாத வயதின் ஆபத்துகளில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக. முதுமை வயசுல வரைக்கும் என்ன கொண்டு போய் தள்ளாத. என்னுடைய சுய தேவைகளை நானே முடிக்கிற அளவுலேயே மூத்து வந்துடணும். என்னுடைய சுய தேவையை முடிக்க முடியாம அடுத்தவங்க என்ன பார்க்கிற மாதிரி படுத்த படுக்கையாக என்ன மாத்திராத.
அறுதலில் உமர் என்பதற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்லுவாங்க. 60க்கு மேல, 70க்கு மேல, 90க்கு மேல வயசுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாழ்க்கையின் மூலமாக உணர்த்தி காட்டினார்கள். 63க்கு மேலன்னு. 63 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நிகழ்கிறது. அதற்கு மேலுள்ள வாழ்க்கை முதுமை வாழ்க்கை, தள்ளாத வாழ்க்கை. நம்முடைய சுய தேவைகளை நம்மால் நிறைவேற்ற முடியாத நிலையாக அதை மாறி போகிற வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலைமைக்கு தள்ளி போயிடக்கூடாது, அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி துஆ செய்வார்கள். அதையும் தாண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரங்களை, தன்னுடைய கடைசி தருணங்களை உணர ஆரம்பிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்தது நம்முடைய மரணம் வரப்போகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். எல்லா காலங்களிலேயும் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு முன்பு இருந்த ரமலானில் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடம் ரமலானிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவரை இறங்கிய குர்ஆன் வசனங்களை முழுமையாக ஓதி காட்டுகிற பழக்கம் இருந்தது. அந்த வருடம் ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முழு குர்ஆனையும் ஓதி காட்டினார்கள். அப்போதே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் எண்ணப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாள் குறித்த நிலைமைகள் தெரிய ஆரம்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ், துல்ஹஜ் இல்ல ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத். 3 மாசம்தான், 2 மாசங்களும் சில நாட்களும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய மறைவு குறித்த அறிவிப்பை சஹாபாக்களுக்கு அறிவிச்சுட்டே இருந்தாங்க. லஅல்லி லா அத்ரி லஅல்லி லல் காக்கிமு, ஹஜ்ஜத்துல் வதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃபி ஹாதா, வரும் ஆண்டில் வர்ற வருஷத்துல உங்களை நான் சந்திக்காமல் போகலாம். இறுதி ஹஜ்ஜில மினாவில் இருக்கும் போது, அரஃபால இருக்கும் போது அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்கிற ஆயத் இறங்கியது. எல்லா சஹாபாக்களுக்கும் சந்தோஷம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பொருந்தி கொண்டான், இந்த மார்க்கம் பரிபூர்ண மார்க்கமாக மாறிவிட்டது, பரிபூர்ணமான மார்க்கமாக எந்த குறையும் அல்லாத மார்க்கமாக இருக்கிறது என்று சந்தோஷப்பட்ட போது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் கண்ணீர் வடித்தார்கள். காரணம் கேட்டப்ப சொன்னாங்க, ஒருத்தர் வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா அவர் பிரிய போகிறார் என்பது பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி, உங்கள் மீது உண்டான நியமத்தை நாம் பரிபூர்ணம் செய்து விட்டேன் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் அறிகுறிகள் தென்படுகிறது எனக்கு என்று செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 மாதத்துக்கு முன்பே சொன்னார்கள். மினாவில் இருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய அமல்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு செஞ்ச ஒரே ஹஜ். தொழுகையினுடைய அமல்களை கத்துக்கிறது ரொம்ப ஈஸி, ஜகாத்துடைய விஷயத்தை கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஹஜ்ஜி 10 தடவை செஞ்சுட்டு வந்தா கூட 11வது தடவை செய்யும் போது சந்தேகம் வரும். அந்த விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில், ஒரே ஹஜ்ஜில் மினாவில் வைத்து எல்லா சஹாபாக்களுக்கும் விலாவரியாக ஹஜ்ஜுடைய அமல்கள் என்ன, ஹஜ்ஜில் எப்படி நடந்து கொள்ளணும், இதுவரை இருந்தவர்கள் ஹஜ்ஜி எப்படி செஞ்சாங்க என்பதை பத்தி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். பேசிவிட்டு இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும் ஃபல அல்லி லா அஹுஜ்ஜ பஅத ஆமி ஹாதா, என்னிடமிருந்து ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், செவிமடுங்கள், கவனமாக கேளுங்கள். காரணம், அடுத்த முறை, அடுத்த வருடம் உங்களோடு நான் ஹஜ்ஜி செய்யாமல் போகலாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல்ஹஜ்ஜிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நிலை குறித்து பேசிட்டாங்க. முஹர்ரம் 1 மாதம் முடிந்து சஃபருடைய ஆரம்பத்தில் உஹதுடைய போர்க்களம் ஹிஜ்ரி 3ல நடந்துச்சு. உஹதுடைய போர், பத்ருடைய போர்க்களம் ஹிஜ்ரி 2ல நடந்துச்சு. மிகப்பெரிய வெற்றி இஸ்லாமியர்களுக்கு கிடைச்சது. உஹதுடைய போர்க்களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமியர்களுக்கும் ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்தாலும்
பிறகு தோல்வி கிடைச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டதும் உஹதுடைய போர்க்களத்துல. மஸ்ஜிது நபவி உஹதையும் பெரிய தூரம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு உஹதுடைய போர்க்களத்துக்கு போகவே இல்லை. ஹிஜ்ரி 11 சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு சஃபருடைய மாதத்தில் ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் நடந்த இடத்துக்கு போகிறார்கள். அதை அறிவிக்கிற உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபி சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போனாங்க உஹதுடைய போர்க்களத்துக்கு. அங்கே இறந்தவர்களுக்காக தொழுதார்கள், ஜனாஸா தொழுகை தொழுதார்கள். அதற்கு பிறகு துஆ செய்தார்கள். அங்கு அடங்கப்பட்டிருக்கிற சுஹதாக்களுக்காக துஆ செய்தார்கள். அந்த நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, கல் முவத்தி அல் அஹியா வல் அம்வாத். ஒரு விடைபெறக்கூடிய ஒரு மனிதர் மற்றவர்களோடு எப்படி தன்னுடைய பயணத்தை துவங்குவாரோ, பயணம் சொல்லிட்டு போவாரோ, அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். 8 வருடத்திற்கு பிறகு உஹதுக்கு போய் உஹதுடைய இடத்தில் நின்று எங்களை எல்லாம் வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தினாங்க. அந்த ஹுத்பால நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, வஇன்னி லஸ்து அக்ஷா அலைக்கும் அன் தஷ்ரிகு பாதி. எனக்கு பின்னாடி நீங்கெல்லாம் முஷ்ரிக்காகி போயிடுவீங்க, நீங்கெல்லாம் காஃபிராகி போயிடுவீங்க, நீங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவீங்க என்று நான் பயப்படல. வலாக்கின் அக்ஷி அலைக்கும் அத்துன்யா அன் தனாஃபசு ஃபீஹா ஃபதக்துலு ஃபதஹ்லிகு கமா ஹலக மன் கான கப்லகும். ஆனா இந்த உலக காரியத்துக்காக, உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக உங்களுக்குள்ளேயே நீங்க சண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அழிந்து போவீர்கள். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை போல நீங்களும் உலக காரியத்திற்காக அடித்துக் கொள்வீர்களோ என்றுதான் நான் பயப்படுறேன். நீங்க முஷ்ரிக்கா போயிடுவீங்க, காஃபிரா போயிடுவீங்கன்னு நான் பயப்படல என்று உஹதுடைய இடத்தில் நின்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கவலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதே சஃபர்னுடைய கடைசி திங்கட்கிழமை கிபி 632 மே 7 நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய ஜன்னத்துல் பக்கீல போய் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வரும்போதே ஆயிஷா அம்மா பாரசா பயங்கரமா தலைவலிக்குதே அப்படின்னு ஆயிஷா அம்மா சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, ஆனா யா ஆயிஷா பாரசா, எனக்கும் பயங்கரமா தலைவலிக்குது, தலைலாம் கிருன்னு இருக்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அந்த கடைசி நேரத்தில் கூட என்னுடைய மனைவியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பழகி இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே, ஒருவேளை எனக்கு முன்னால் நீ வஃபாத்தானா, மௌத்தா போனா, உனக்கு என்ன கவலை? உன்னை நான் தான் குளிப்பாட்டுவேன், உனக்கு நான் தான் கஃன் இடுவேன், உன்னை நான் தான் தொழு வைப்பேன், என் கையால நான் ஒன்னு அடக்கம் பண்ணுவேன், இதை விட வேற என்ன பெரிய இது உனக்கு வந்துட போகுது? அந்த தலைவலியை போக்குறாங்க. ஆயிஷா அம்மாவுக்கு இருக்கிற தலைவலிய என்ன சொல்றாங்க? சந்தோஷமான வார்த்தைகள். நான் மௌத்தா போறதுன்னு சொல்லி சந்தோஷமான வார்த்தையான்னு கேட்காதீங்க. ஆமா, சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பொறுத்தவரை நபியின் கையில ரசூலுல்லாஹ்வுடைய கையோடு நாம் செல்வதை விரும்பினாங்க. எல்லா மனைவிக்கும் அந்த ஆசை இருக்கும், ஒட்டும் போகும் அழியாம போகணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? கணவனுக்கு முன்னால் மனைவி வஃபாத்தாகணும்னு ஆசைப்படுவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிற இயல்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தலைவலியை போக்குறதுக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஃபருடைய கடைசியில் தான் திங்கட்கிழமையிலிருந்து அந்த காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாகுது. ஒவ்வொரு நாளும் வரலாறு எவ்வளவு அழகா நுணுக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கோர்வை செஞ்சிருக்குன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசியில் ஒவ்வொரு நிமிடமும் எப்படி இருந்துச்சு, 5 நாளைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன நடந்துச்சு, அதுல ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி இருந்தாங்க, 4 நாளைக்கு என்று ஒவ்வொரு நொடி பொழுதாக வரலாறு செதுக்கி வைத்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. ஒவ்வொரு நாளும் அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரம் குறித்த விஷயங்களை சஹாபாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய கடைசியில் தான் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்கிற சூறாவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கி வைத்தார். அதிலேயும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் அறிகுறியை கண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஃபஸ்ஸிரீன் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அவர்களும் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் அறிகுறி தான் இது என்பதை அடையாளம் கண்டார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டார்கள்.
17 வக்துகள் வரை செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொலை வைக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவின் வீட்டிலிருந்து அதை பார்த்து ரசித்தார்கள். தனக்கு பின்னால் தன்னுடைய சமூகத்தை வழிநடத்துகிற, இஸ்லாமியர்களை வழிநடத்துகிற தகுதி உள்ள ஒரு தலைவரை நான் என்னுடைய சமூகத்திற்கு அடையாளம் காட்டிவிட்டேன் என்பதனுடைய வெளிப்பாடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இமாமத் செய்ய சொன்னாங்க. அபூபக்கர் நாயகம் இமாமத்து செஞ்சாங்க 17 வக்து வரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வீட்டிலிருந்து வெளியில கூட வர முடியாது, வீட்டுக்குள்ள இருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். ஆனாலும் சஹாபாக்களுடைய தொழுகையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவடைகிற மாதிரி இருந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வர்ற மாதிரி தெரியுது என்று 2 சஹாபாக்களுடைய தோளில் கை போட்டு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் பூமியில் கோடிட்டவாறு ஆயிஷா அம்மா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வால நடக்க முடியல. 2 சஹாபிகளை வச்சு அவங்க 2 பேர் மேலையும் கையை போட்டுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலெல்லாம் கீழே கோடி போட்டுக்கிட்டே போச்சு. அப்படியே மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தொழுதாங்க. தொழுகை எவ்வளவு முக்கியம், தொழுகையில் பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தோடு தொழுவது எவ்வளவு முக்கியம் என்பதை கடைசி நேரம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள், உணர்த்தி கொண்டே இருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரை சந்தோஷத்தோடு இருந்தார்கள். கடைசி வார்த்தை கூட மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் யாரின் மீது அருள் செய்தானோ அந்த நபிமார்களுடைய கூட்டத்தில், அந்த நல்லோர்களுடைய கூட்டத்தில், அந்த சித்தீக்கீன்களுடைய உண்மையாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற ஆசையை, அவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தையாக வெளிப்படுத்தினார்கள். அர் ரஃபீக்குல் அலா, கையை உயர்த்தி சொன்னார்கள், வானத்தின் பக்கம் உயர்த்தி. அர் ரஃபீக்குல் அலா, புனிதமான உயர்தரமான நண்பன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பக்கத்தில் இருந்து தன்னுடைய தந்தை படுகிற கஷ்டத்தை பார்த்து, வா கர்பா, என்ன எங்க அத்தாவுக்கு வந்த கஷ்டம், எங்க அத்தா இவ்வளவு சிரமப்படுறாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மகளுக்கு சொன்ன வார்த்தை, ஃபாத்திமாவே, இந்த நாளைக்கு பிறகு உங்க அத்தாக்கு கஷ்டமே இல்லைன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தி, தன்னுடைய மகள்களை, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி, தன்னுடைய சமூகத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்து, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான துக்கமும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை பரிபூரணமாக வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் பின்பற்றி வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிபூரண வாழ்க்கையாக, ஒரே முகம் கொண்ட வாழ்க்கையாக, உள்ளிருப்பது போலே வெளியில் வாழுகிற, வெளியில் இருப்பது போலே உள்ளமும் வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.